அட பாவி, பேட்டரியை கைட்டாம அப்படியே போட்டேன். புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரிலிருந்து 62ஆம் ஆண்டு வெளிநாடு சென்று தன் அயராத உழைப்பால் சிங்கப்பூர் மலேசியாவில் மிகப்பெரிய பிரபல நிறுவனமான ஹனீஃபா பிரைவேட் லிமிடெடின் தலைவர் திரு ஓகே முகமது ஹனீஃபா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வணிகத்துறையில் கால் பதித்து வெற்றி வாகை சூடிய அவர் திரைத்துறையில் தடம் பதிக்கும் இனிய தருணம் இது. இஸ்லாத்தின் புனித கடமைகளில் ஒன்றான ஹஜ் பயணத்தை நிறைவேற்றுவதில் ஒரு சாமானிய ஏழை முஸ்லிம் எவ்வளவு சங்கடங்களை சந்திக்கிறார் என்பது நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தீரா காதல் கொண்ட ஹனீஃபா அவர்கள் தமிழக மக்களும் கண்டுகளிக்க விரும்பி ஹனீஃபா மூவி சார்பில் இந்த படத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை அனுபவத்தை திரைப்படத்தில் கண்டு மகிழ்ந்து கேரள மாநிலம் உச்சியில் தூக்கி மெச்சி கொண்டாடியது. அந்த மகத்தான ஊக்கத்தை தமிழ் மக்களும் தர ஊடகங்கள் உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த படம் பற்றிய தன் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து படத்தின் சிறந்த பின்னணி இசை திரு ஐசக். இவற்றையெல்லாம் விட 1991 சிறந்த தமிழ் படமாக தேசிய விருது பெற்ற அஞ்சலி படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு மது அம்பட் என்பதில் தமிழர்களாகிய நாம் மிகுந்த பெருமை அடைகிறோம். இனி இந்த படத்தில் ஹனீஃபா மூவிஸ் நிறுவனத்தின் அதிபர் எனது ஆர்வீர் நண்பர் அண்ணன் ஓகே ஹனீஃபா அவர்களே, ஒயிட் ஹவுஸ் நிறுவனத்துடைய எம்டி அருமை சகோதரர் அருமை அண்ணன் ஒயிட் ஹவுஸ் பாரி அவர்களே, ஆதமண்ட மகன் அபு படத்தினுடைய டைரக்டர் அருமை சகோதரர் சலீம் அவர்களே, இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் சகோதரிகள், பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக, அருமை சகோதரர்களே, நண்பர்கள் அமையலாம். ஒரு சரவணனுக்கு ஒரு கார்த்திக் நண்பனா இருக்கலாம். ஒரு ஹனீஃபாக்கு இன்னொரு ஹனீஃபா அப்படின்னு அமைகிறது மிகவும் ரேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய அருமை நண்பர் ஹனீஃபா அவர்கள் சமூகத்தின் பால் கொண்ட அக்கறையின் காரணமாக இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவங்களுடைய நீண்ட நாள் திரைப்படத்தில் நம்மளுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்ற கனவை இன்று நனவாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இன்றைய திரைத்துறையினுடைய நிலைப்பாடு. அருமையானவர்களே, சினிமா உலகம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உலகம் என்பதை மறுக்க முடியாது. தமிழகத்திலே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக இங்கே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வேலைகளை யாரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஒற்றுமையை பலப்படுத்தும் விதமாக, அந்த ஒற்றுமையை செம்மைப்படுத்தும் விதமாக நாமெல்லாம் தமிழர்கள் மதத்தால் வேறுபட்டாலும் நமக்குள்ளே ஒருங்கிணைப்பு உள்ளது, தொப்புள் கூடிய உறவு என்ற அந்த உறவு உள்ளது. அதை
ஆழமாக பதிய வைக்கக்கூடிய இந்த ஆதமண்ட மகன் அபு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மிக அழுத்தமாக நியாயமாக எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில கொஞ்சம் கூட விரசம் இல்லாம நீங்க எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இப்போ சினிமா துறை என்ற மிக முக்கியமான அந்த பவர்ஃபுல் மீடியாவை நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி அந்த துறையிலே இது போன்ற கருத்துள்ள படங்கள் வெளிவருவதற்காக வேண்டி இன்றைக்கு ஹனீஃபா மூவிஸ் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான பணியை பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். ஒரு சகோதரர் ஹனீஃபா சார் நிறைய கருத்துக்கள் சொன்னார். எனக்கு பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த படம் மொழிமாற்றம் பண்ணும்போது ஒரு பெரிய அனுபவம். இது ஒரு ஹஜ் பயணத்தோட கதை. இந்த ஹஜ் பயணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆதாமின் ராபு எடுத்து காட்டியிருக்கார் த்ரூ மிஸ்டர் சலீம் அகமது. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு ஹஜ் பயணம் கிடையாது, இது ஒரு மனிதனோட பயணம். வாழ்க்கையில உண்மையான ஒரு மனிதன் எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சலீம் சார் ஒரு ரொம்ப எளிமையா ரொம்ப கியூட்டா சொல்லியிருக்காரு. இந்த படம் நிறைய தடவை பார்த்திருக்கேன், இப்ப பார்க்கும்போது கூட அழுதுட்டேன். கடைசியில் அந்த ஆதாமின் மகன் அபு சொல்றாரு பாருங்க, அந்த டிராவல்ஸ் முதலாளி சொல்லுவாரு, நான் உங்களை அப்பா மாதிரி இருந்தாலும் நீங்க போங்க, நான் பணம் தரேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன அப்பாவா நினைக்க, ஆனா அந்த அப்பாவுக்கு தான் அந்த ஹஜ் பயணம் போகும், எனக்கு கிடையாது, நான் போய் பிரயோஜனம் இல்லை. உண்மையான மனிதன். இந்த ஒரு பெரிய ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் நான் பண்ணியிருக்கேன் as a டிரான்ஸ்லேட்டர். இது நான் பெரிய பாக்கியமா எடுத்துக்கிறேன். இதுல நிறைய பேர் உழைச்சிருக்காரு. பாபு சார் ரொம்ப சின்சியரா எத்தனை வாட்டி எனக்கு போன் பண்ணி என்னாச்சு சார் ஃபாலோ பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் a great team work. இந்த டீம் ஒர்க் மலையாளத்துல நிறைய வெற்றி எடுத்து தமிழ்ல இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடையணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம். இந்த படம் 2011 4 நேஷனல் அவார்டு கிடைச்சாச்சு. பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் பெஸ்ட் பிஜிஎம். 2011 India's official entry to Oscar. Silver Peacock in Goa International Film Festival. Washington DC International Film Festival first feature award. Kazan International Film Festival best critics award for best film and best script. நிறைய அவார்டு கிடைச்சாச்சு. இது நியர்லி 100 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டென்ட் செய்துட்டு இது கேரளாவில் 4 ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. அது பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்கிரிப்ட், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் பெஸ்ட் பிஜிஎம். இந்த படம் பார்த்துட்டு ஏதாவது கேள்வி என்ன, ஏதாவது 10 years before ഞാനൊരു ട്രാവൽ ഏജൻസിയിൽ വർക്ക് பண்ணிட்டேன். அந்த டைம்ல நான் உம்ரா தெரியுமா, அது ஹஜ் மாதிரி உம்ரா மக்கள் போய் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரல. அந்த டைம்ல இந்த மாதிரி 2 ஆள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நான் ஜித்தியில் வச்சு பார்த்துட்டேன். அவர் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். அவரோட ஹஜ்ஜுன்னா அதுதான், அந்த புதுசா அவர் ஒரு மரம் போட்டது இல்லையா, அதுதான் ஆச்சு. அதுதான் பெரிய விஷயம். இந்த படம் பார்த்துட்டு நிறைய ஆளுகள் இந்த மாதிரி சத்தார் இல்லையா அவர் குழந்தை, அது மாதிரி நிறைய ஆளுகள் என்னை போன்ல கூப்பிட்டாரு. துபாயில ஒரு போனின் ப்ரோக்ராம்ல ஒரு ஆளை போன் பண்ணிட்டு கேட்டுட்டு, நெக்ஸ்ட் டைம்ல அவர் அப்பா அம்மாவை நான் கண்டிப்பா அச்சுன்னு அனுப்ப அவரு
இந்த கேரக்டருக்கு அதாவது இந்த இவரோட நிறைய ஆளுங்க சொல்லிட்டு அவரோட ஒரு அட்டாச்மெண்ட் அவரோட ஒரு லவ் நான் நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என் அப்பா அம்மா